ப்ரோ நான் தான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி தரேன்னு ஒத்த கால் நின்று எனக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. அழுகாதீங்க ப்ரோ. வந்து ரொம்ப சீரியஸா பார்த்துருவீங்க வீடியோலாம். நீ ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல. இது இந்த இஸ்ரோட ராக்கெட் லான்ச் அது சஜஷன் எப்பயுமே நம்ம சீரியஸா நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. செம்ம ஜாலி. ப்ரோ வந்து இங்கே வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் சம்பந்தப்பட்டது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏதாவது நான் கூட சயின்ஸ் பேசுவேன். ஏதாவது கேட்டேன்னா ஈகோ டென்ஸ் ஸ்கொயருக்கு அர்த்தம் கேட்டேன்னா என்னது எது ஹலோ காய்ஸ், எல்லாமே எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க. எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்னடா சரத்து ரொம்ப கருப்பா தெரியுது நீங்க. ஐயோ ஆமா கைஸ் கைஸ் இதான் நீங்க ஒரிஜினல் கலர் கைஸ். இல்ல இப்பெல்லாம் மோசமா இருக்க இல்ல நல்லா இருக்கேன். நல்லா ஓகே, நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமா? சூப்பர். அண்ட் மேரேஜ் சீரிஸ் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். நிறைய பேர் உங்களோட வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. மீன்ஸ் அ லாட். திரும்பி சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. கூப்பிட முடியல பிகாஸ் நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய இருக்குது. பட் யூ கைஸ் மீன் அ லாட். அதனால உங்களுக்கு ஒரு வீடியோவாக வந்து நான் எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணி வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்க. அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா we have a ஸ்பெஷல் கெஸ்ட் வித் அஸ். அண்ட் நானும் அவரை நீ தான் பார்த்தேன். அடுத்த விஷயம். பட் இருந்தாலும் உங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிகாஸ் நம்ம சேனலில் வந்து நிறைய சின்ன பசங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜீனியஸ். அந்த ஜீனியஸ் தான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்க போறேன். ப்ரோ வாங்க இவ்வளோ இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கேன், உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு மியூசிக் போடுகிறேன். டேன் 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 இல்லை நல்ல எந்திரியனில் வர மாதிரி இல்லை மூளை அந்த மாதிரி சயின்ஸ் சம்மந்தப்பட்டதாக போடுங்க. 1 2 3. ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? இஸ் மிஸ்டர் ஜிகே. நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. அண்ட் சயின்ஸ் ரிலேட்டடா வந்து நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருப்பாங்களா. படத்துல சொல்லுவாங்கல்ல சக்கரை பொங்கலுக்கும் சொல்லுப்பா எங்க ஜோடி பொறுத்த எப்படி இருக்குது? சக்கரை பொங்கலும் வடகரி மாதிரியும் இருக்குங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி சயின்ஸுக்கும் ரெண்டு பேரையும் சேர்த்து ஒரு ஈவெண்ட் கூப்பிட்டுருக்காங்க. என்ன காம்பினேஷன் எனக்கு புரியல. நான் வந்து vlog பண்ண ஆரம்பிக்கிறேன். உங்க எல்லாம் பார்த்தா கத்துக்கணும். ஐயோ அப்படிலாம் நீங்க வந்து ஒரு சயின்ஸ்ல வந்து பெரிய ஆள். நாங்க வந்து ஏதோ vlog பண்ணிட்டு இருக்கோம். பட் நாங்க நீங்க ரெண்டு பேர் இங்கடா சேர்ந்தீங்க அப்படின்னு சம்பந்தமே இல்லையாடா அப்படின்னு சொல்ற மாதிரி நாங்க எல்லாம் சேர்ந்து நாங்க 2 பேர் மட்டும் பாத்தீங்கன்னா டெல்லிக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கோம். நிக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ல்ட் வைட் நோன் கேமரா கம்பெனி வந்து எங்க 2 பேரையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. நிக்கான் கேமரா வந்து இப்பதான் நான் வந்து ஹேண்டில் பண்ண கத்துட்டு ஒரே ஒரு vlog தான் போய் பண்ணேன். ஸ்ரீஹரிகோட்டால போயிட்டு ஒரு vlog பண்ணதை பார்த்துட்டு நீங்க தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நீங்க உங்க வீடியோ எல்லாம் காமிச்சாங்க, நீங்க வரீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சவுத் இந்தியால ஐ திங்க் ஒன்லி தமிழ்நாடு 2 யூடியூபர் தான் சூஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு vloggers இருக்காங்க. பட் என்னைய போய் கூப்பிட்டுருக்காங்க. வேற ஏதாவது they have seen something. ஒரு பெரிய ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சிருக்கு ப்ரோ. நல்ல உங்களையும் எஸ் கைஸ், நிக்கான் பாத்தீங்கன்னா ஒரு புது ப்ராடக்ட் வந்து டெல்லியில் லான்ச் பண்றாங்க. தட்ஸ் a vloggers கேமரா. ஸோ அதுக்காக பாத்தீங்கன்னா என்னையும் மிஸ்டர் ஜிகே ப்ரோவையும் வந்து சென்னையில இருந்து இன்வைட் பண்ணி இப்போ டெல்லியில இருக்கோம் நாங்க. அண்ட் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்றதுக்கு வந்து மத்தியானத்துக்கு மேல போறோம். இப்போ இதுக்குள்ள எந்த வீடியோ பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரை இன்ட்ரோவும் காமிச்சிட்டு அந்த வீடியோ வரும். பட் இப்போ பாத்தீங்கன்னா ஜிகே ப்ரோ காலைல ஒரு பெரிய விஷயம் ஒன்னாபுல இங்க ஓடுறீங்க. vlogனா இப்படிதான் இருக்கும். இங்க போறீங்க பாத்தீங்கன்னா ஜிகே ப்ரோ பாத்தீங்கன்னா ப்ரோ நான் தான் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி தரேன்னு ஒத்த கால் நின்று எனக்கு பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்துருக்காரு. ப்ரோ அது மெனுவை காமிச்சிருவாங்க உங்கள்ட்ட. அழுகாதீங்க ப்ரோ. அது வேற டிபார்ட்மெண்ட். அது பலி வேற டிபார்ட்மெண்ட். என்னென்ன வாங்கிட்டு காமிக்கிறேன் பாருங்க. 1000 ரூபாய் காலைல பிரேக்ஃபாஸ்ட். பெரிய ஆள்லாம் சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுடுங்க. 1 மில்லியனுங்கிறப்ப 1000 ரூபீஸ்ல பிரேக்ஃபாஸ்ட்ல ரொம்ப சர்வசாதாரணமா. இங்க பாருங்க புரோட்டா காமிக்கிறேன். இட்லி ஜஸ்ட் 289, வடை ஜஸ்ட் 289, தோசை ஜஸ்ட் 289. சாதாரண உப்புமா வீட்டில் நீங்கள் எவ்வளோ திட்டுவீங்க உப்புமாவானுவீங்க, அது ஜஸ்ட் 279. அந்த வேலையை தெரிஞ்சுக்கோங்க. ஒரு குல தக்காளி 500. நம்ம வந்து ஆர்டர் பண்ணி கடைசியில் நாங்கள் ஆர்டர் பண்ணோம்னா போஹானா ப்ரோ. அது போஹானா அவல் வச்சு செய்கிற ஒரு நார்த் இந்தியாவில் நல்லா இருக்கும். எக் புர்ஜி போட்டு 2 போட்டிருக்கோம். 1034 ரூபா. ஒரு குல காரட் 1000 ரூபாய். ஆமாண்ணே. போஹா 2 எக் புர்ஜி. உங்க நல்ல மனசுக்கு நீங்க எங்கேயோ வருவீங்க ப்ரோ. ப்ரோ அடுத்த எங்கேயா ட்ரிப் பண்ணீங்கன்னா சொல்லுங்க, நானும் கூட வரேன். கைஸ் இங்க பாருங்க வந்துருச்சு சாப்பாடு. கைஸ் 200 ரூபா போட்டாங்க கைஸ். இந்த முட்டையை இது 200 ரூபான்னு நினைக்கிறேன். இது 2 எக் புர்ஜி. இது பிரெட்டு கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, பிரெட்லாம் டோஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பிரெட்டுக்கு 10 ரூபா 30 ரூபா ப்ரோ. இது மிஞ்சி போனா 30 ரூபா ப்ரோ, 60 ரூபா ப்ரோ. நம்ம ஏமாந்தது 40 ரூபா ப்ரோ.
புரிஞ்சா Right. கவர்மெண்ட் கிட்ட ஒரு 30 ரூபா 40 ரூபா டாக்ஸ்ன்னு சொல்லி வேற கொடுத்துருக்கோம் ப்ரோ. இது என்னது ப்ரோவோட போஹா. போஹா அவளை வந்து வதக்கி மேலே மிளகா போட்டு வெங்காயம் போட்டு ரொம்ப அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இதான் வந்து எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் கைஸ். பார்த்தீங்கன்னா நாங்கள் தங்கியிருக்க ரூமே அப்படி காமிச்சிடுறேன். நாங்கள் எங்களுக்கு வந்து எங்கே ரூம் போட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெமன் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் வந்து போட்டுருக்காங்க. இட்ஸ் 4-star கேட்டகரி ரூம், நாட் பேட். எங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு தனி ரூம், ப்ரோக்கு தனி ரூம்லாம் போட்டிருக்காங்க. அந்த உள்ளத்துக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வர கைஸ் இதான் பாத்ரூம், ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஹலோ, ரொம்ப காம்பேக்டான ஒரு பாத்ரூம், நீட்டாக. ஒரு ஆளுக்கு மேலே குளிக்க முடியாது, ஒரு ஆள் தான் குளிக்க முடியும். நீங்கள் வேற ஏதாச்சும் நினைப்பில் இருந்தீங்கன்னா வேற ஏதாச்சும் ஹோட்டலில் போடுங்க. இது வந்து ஒரு ஆளுக்கு குளிக்க முடியாது. ஒரு ஆளா 2 ஆளான்னு கேட்டாங்களா? இல்லைங்க, இந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்ப்பாங்கல்ல, அதனால அவங்கவுங்க நிறைய மைண்ட் செட்டில் யோசிப்பாங்க. ஓகே, நான் சொல்ற தெளிவாக சிங்கிள் பர்சனுக்கு யோசிக்கிற மாதிரி சொல்லணும். அண்ட் பெட் இஸ் குவைட் கம்ஃபர்டபுள், நல்ல குளிக்கலாம் செம்மையாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி இது ஒரு ப்ரோவோட தொப்பி. இந்த தொப்பியை வந்து நிறைய பேர் கேட்குறீங்களா எங்கே வாங்கினீங்கன்னு. அதுக்கான இன்ஸ்டாகிராம் லிங்க்கோ இல்லை அமேசான் லிங்க் நானே போடுறேன் கீழே, அவர்கிட்ட போய் கேட்காதீங்க ப்ளீஸ். அண்ட் இதான் நீட்டான ஒரு ரூம், ஒர்க்கிங் டெஸ்க்கு, பிஸ்னஸ் டேபிள் மாதிரிலாம் இருக்குது. 1000 ரூபாய்க்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ சாப்பிட்டு சொல்கிறேன். ஜிகே ப்ரோ இப்படி இருக்கு 200 ரூபா முட்டை, 300 ரூபா முட்டை, 289 ரூபா. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சயின்டிஃபிக்கா சொல்லுங்க ப்ரோ. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஃபுட் ரிவ்யூவர் மாதிரி சொல்லக்கூடாது. நீ நல்லா இல்லைன்னு சொன்னா மனசு ஆறுமா? நல்லா தான் இருக்கு. நீ விளாக் பண்றதுக்கு இது ஒரு ஃபன் விளாக். நீ ரொம்ப சீரியஸா எங்கள்கிட்ட வராதீங்க. போஹா வந்து நம்ம ஊரை விட நார்த் இந்தியாவில் வந்து சூப்பராக பண்ணுவாங்க. எஸ்பெஷலி நான் பெங்களூர் போனோடனே ஃபர்ஸ்ட் இப்போ எப்படி டெல்லியில் ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்றணும், பெங்களூர் போனோடனே ஃபர்ஸ்ட் நான் சாப்பிட்டது போஹா. அப்படியே அப்பவே நான் அது அடிக்ட் ஆகிட்டேன். அதில் வந்து எங்கே நார்த் இந்தியா போனாலும் ஒரு போஹா ட்ரை பண்ணுறது நைஸ், எனக்கு பிடிச்சிருக்கு. நீ ஏன் ஒரு ஃபுட் ரிவ்யூ சேனல் ஒன்று ஆரம்பிச்சு அதில் ஒரு 1 மில்லியன் தொடருது? நீங்களா இருக்கீங்க. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் கீழே வந்து நாங்கள் ஒரு சொட்டு கூட வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்டுருக்கோம். ஏன்னா 300 ரூபா முட்டை. இது வந்து ஆர்டிஸ்ட் முட்டை கைஸ். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இது நம்ம எப்படி வாங்கணும்னா அதுக்கு அந்த உதாரணம் சொல்லலாம். ஆஸ்திரேலியாலேருந்து வந்துச்சு லெமன் ட்ரீக்கு டேரெக்டாக. ஒரு நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் 300 ரூபாய்க்குலாம் ஒருத்தர் இல்லை, கவலைப்படாதீங்க. பச்சைக்குதுன்னு வாங்குறோம். எங்களை மாதிரி வந்து முடிஞ்சா பக்கத்தில் போய் வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு எப்படி சஜஷன் வருது ப்ரோ? என்ன பார்த்துருக்கீங்க? இது இந்த இஸ்ரோட ராக்கெட் லான்ச் அது ஒரு சஜஷன். மார்னிங்கே நாங்கள் ஃபன் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. அது ஜேம்ஸ் போடி அப்டேட் வந்திருக்கு, புது டெலஸ்கோப் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ அது வந்து பாரு ப்ரோ வந்து ரொம்ப சீரியஸா பார்த்துருப்பீங்க வீடியோலாம். நீ ஃபன் பண்ணிட்டு இருக்காப்ல. எப்பயுமே நம்ம சீரியஸா நினைக்கிறாங்க, அது கிடையாது. ரொம்ப ஜாலியா ப்ரோ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சம்மந்தப்பட்டது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காரு. ஏதாவது நான் கூட சயின்ஸ் பேசுவேன். ஏதாவது கேட்டேன்னா ஈகோ டென்சிஸ் ஸ்கொயருக்கு அர்த்தம் கேட்டேன்னா என்னது ஜேம்ஸ் போட லேட்டஸ்ட் போட்டோ பத்தி ஏதாவது கேட்டேன்னா இல்லை ஏதாவது பேசினா இல்ல எதுவுமே இல்லை. ஃபுல்லாக இல்லைங்க. என்ன அதுக்குன்னு 24 மணி நேரம் அதை பற்றி வச்சுட்டு இருக்க முடியும்? போய் பசங்க எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க, நான் சயின்ஸ் பேச சொல்லி அப்படிலாம் சொல்றாங்க. அப்படிலாம் இல்லை, நான் இது வரைக்கும் சயின்ஸே பேசல. சயின்ஸ் தவிர எல்லாத்தையும் பேசிட்டு ஃபன். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம், வரோம். ஓகேவா ப்ரோ? வெதர் கிளைமேட் நல்லா இருக்குல்ல ப்ரோன்னு அதுக்கு சயின்டிஃபிக்காக பதில் சொல்கிறாரு கைஸ். இந்த ஜிகேவை வச்சுக்கிட்டு டாப் அஃபிஷியல்ஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்போ வந்து நமக்கு வந்து they are going to unveil the product and இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பர்டிகுலரா vloggers vloggers மட்டும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ஆப்ஷனோட வந்து புதுசா லான்ச் பண்றாங்க அப்படிங்கிறது. இந்த கேமரா கார்பரேட் நம்ம வந்திருக்கோம். நிக்கான்லேருந்து Z13 ஒரு கேமரா. வந்த வேலை முடிஞ்சிருச்சு, பசிக்குது, சாப்பிட வந்துருக்கோம். உண்மையை சொல்லுங்க, இதானே வந்த வேலை. கேமரா லான்ச் கூப்பிட்டாங்க ப்ரோ. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? கேமரா லான்ச் பண்ணிட்டாங்க, அதனால சாப்பிட வந்துருக்கோம், தப்பு கிடையாது.